பரம்பரைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் போட போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்ரிங் ஆர்டரு. இது வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம், அப்புறம் பிரெட் அல்வா செய்ய போகிறோம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி செய்ய போகிறோம். இதை நான் உங்களுக்கு 3 வீடியோவாக காமிக்க போகிறேன். பிரெட் அல்வா எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற வீடியோ, அதுக்கப்புறம் 3 கிலோ பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி வடி பிரியாணி எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இப்போது பிரெட் அல்வா பிரெட் அல்வா நம்ம எப்படி செய்ய போகிறோம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே வாங்க. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 90 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரெட் அல்வா செய்கிறதுக்கு பிரெட் வந்து 1 கிலோ தேவை. இது உங்கள் ஏரியாவில் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. அதாவது முழுக்க நீங்கள் அந்த பிரெட்டை வந்து எடை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ இருக்கணும். அந்த 1 கிலோ பிரெட்டை வச்சு நீங்கள் பிரெட் அல்வா செஞ்சீங்கன்னா 4லேருந்து 4.5 கிலோ பிரெட் அல்வா நமக்கு கிடைக்கும் தோராயமாக. அதை நீங்கள் கிட்டத்தட்ட 80 பேர்லேருந்து 90 பேர் வரைக்கும் சர்வ் பண்ணலாம். அது நீங்கள் சர்வ் பண்ணுறதை பொறுத்து தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பிரெட்டுக்கு வந்து 2 லிட்டர் பால் தேவை. அதுக்கப்புறம் 2 கிலோ சக்கரை தேவை. வெள்ளை சக்கரை தான் உடம்புக்கு கெட்டது இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி ஸ்வீட் செய்யணும்னா, ஸ்வீட்டுங்கிறதே உடம்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம சாப்பிட்ணும். வெள்ளை சக்கரை 2 கிலோ தேவை. அது இல்லாமல் நமக்கு வந்து 1 லிட்டர் ஆயில் தேவை. அது ஆயிலுங்கிறது எண்ணெய்ங்கிறது உங்கள் வசதிப்பட எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எந்த எண்ணெயும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் காட்சியாக பார்க்க போகிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து கமர்ஷியல் ஸ்டவ்வில் செய்கிறேன். அதனால் பர்னரோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சீக்கிரம் சட்டி காஞ்சிடும். சின்ன சட்டி ஆகிறதுனால சீக்கிரம் சட்டி காஞ்சிடுங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே ஒரு 100 கிராம், அதாவது 100 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம பாலை வந்து இப்போ இதில் ஊற்றிடலாம். இப்போ என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலை செஞ்சுருக்கேன். அது என்ன வேலைன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்குன்னு தனியாக உங்கள் வீட்டில் பாத்திரம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. தனியாக பாத்திரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பாத்திரத்தை எடுத்தாலும் அதை வந்து சுடுதண்ணி வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் கழுவி ஊற்றிக்கோங்க. அதாவது அடுப்பில் வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த பாத்திரத்தை வந்து கழுவி எடுத்துக்கணும் ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி. இல்லைன்னா ஏதாவது காரமாக ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால தான் நான் இந்த மாதிரி தனியாக பாத்திரம் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாலை காய்ச்சறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். 2 லிட்டர் பால் 1 கிலோ பிரெட்டுக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மாட்டுப்பால் கிடச்சதுன்னா மாட்டுப்பால் வாங்குங்க. மாட்டுப்பால் அவ்வளோ திக்காக இருக்காது. அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த ஆவினில் ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கும். இதை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுக்குறேன். ஆவின் வந்து நம்மளோட கவர்மெண்ட்டோட பால். இது கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் எந்த பால் வேணால் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பாலை கிளறும்போது பால் ரொம்ப கொதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது பேக்கெட் பால் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சு தான் வரும். அதனால் பச்சை வாசனை எல்லாம் அப்படி ஒன்றும் இருக்காது. இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து ஒரு 15 ஏலக்காய் வந்து லைட்டாக சக்கரை போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 கிராம் ப்ரெட்டு செய்கிறீங்க அப்படின்னா அந்த 200 கிராம் ப்ரெட்டுக்கு வந்து ஒரு 4 ஏலக்காய், 3லேருந்து 4 ஏலக்காய் போடலாம். இது 1 கிலோ அப்படிங்கிறதுனால நான் ஒரு 12லேருந்து 15 ஏலக்காய் போட்டிருக்கேன். அது உங்கள் டேஸ்ட்டு தான். அதனால் இதை உள்ளுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இது வந்து நமக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் நீங்கள் சேர்த்திக்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்திக்கலாம், இல்லை வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். பட் ஏலக்காய் அப்படிங்கும்போது ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட் வரும் நமக்கு. இப்போ ஏலக்காய் வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்த உடனே என்னென்னா, பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம சர்க்கரையை உள்ளே சேர்த்துடலாம். அது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். பிரெட் அல்வா செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட் வேணும், அதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வேணும், அதுக்கப்புறம் பால் வேணும், அதுக்கப்புறம் சக்கரை, ஏலக்காய். ஃபுட் கலர் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இந்த முந்திரி, திராட்சை, வெள்ளரி விதை இதெல்லாம் வந்து அடிஷ்னல் தான். இது சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. கமர்ஷியலாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா
இதை சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் உங்கள் கெஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க, இல்லை கேட்ரிங் சர்வீஸுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். குறிப்பாக பாலை காய்ச்சறப்போ நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஸ்டவ்வில் பர்னரில் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்துலேயே நிற்கணும், தள்ளி போயிடக்கூடாது. அடி பிடிச்சிருச்சுன்னா சோலி முடிஞ்சுது. நம்ம வீட்டுக்கு சமைக்கிறோம் அப்படின்னா எப்படி வேணால் சமைச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னொருத்தருக்கு சமைச்சு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஹெட் கேப்பெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னொருத்தருக்கு சமைச்சு கொடுக்குறப்போ அது இந்த சூழ்நிலையில் இந்த சொசைட்டியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஹைஜீன் ஃபாலோஅப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ வந்து பால் வந்து போதுமான அளவு காஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கிலோ ப்ரெட் எடுத்திங்கன்னா 2 கிலோ சர்க்கரை, 2 கிலோ நீங்கள் போட்டே ஆகணும். ஆனால் இதை போடும்போது இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது என்னோட பழக்கம். எப்படின்னா எப்போ சர்க்கரை எடுத்தாலும் அதில் நான் இந்த கொஞ்சம் சர்க்கரையை மீதி வச்சுருவேன் நான். ஏன் அப்படின்னா ரொம்ப சர்க்கரை நமக்கு தேவையில்லை, ஒரு அளவுக்கு சர்க்கரை இருந்தால் போதும். அப்போ நீங்கள் 1:2 அப்படின்னு சர்க்கரை எடுக்கிறப்போ பொதுவாக அந்த பிரெட் அல்வாக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வந்து 1 பங்கு, பால் 2 பங்கு, சர்க்கரை 2 பங்கு, 1:2:2 இதுதான் ரேஷியோ. அப்போ பால் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கக்கூடாது, சர்க்கரையும் அதிகமாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலுக்குள்ளே இந்த சர்க்கரையை போட்ட உடனே இந்த சர்க்கரை கரைஞ்சா போதும். கரைஞ்ச உடனே இதை ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ப்ரெட்டை பொரிக்கிற வேலையில் இறங்கிடலாம். அது பாருங்கள், சர்க்கரை உள்ளே இருக்குது தெரியும் உங்களுக்கு. இந்த சர்க்கரை வந்து இந்த பாலில் கரைஞ்சிட்டா போதும், ரொம்ப கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இந்த சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட் ஃபேஸ் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது ப்ரெட் ஸ்லைசஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி அப்படியே இதுக்குள்ளே போடுறது தான் ப்ரெட் அல்வா ரெடி. நான் அடுத்தது உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மிக்சிங்கில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை போட்டோன்னா பால் வந்து ரொம்ப நீர்த்து போன மாதிரி இருக்கும். அது அப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி உள்ளே போடும்போது அந்த ப்ரெட்டோட ஸ்லைசஸ் எல்லாமே இந்த எசன்ஸை வந்து ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கிட்டு அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஃப்ரை பண்ண ப்ரெட்டோட டேஸ்ட்டும் இந்த மில்கோட சுகரோட டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இவ்வளோ தானா, ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இவ்வளோ தான் ப்ரெட் அல்வா. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு ப்ரெட் ஸ்லைசஸை வந்து ஃப்ரை பண்ணி உள்ளே போடுற வேலையை பார்க்கலாம். இது சூடாக இருக்கிற பாலில் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 50 கிராம் இல்லைனா 100 கிராம் உங்கள் வசதிப்பட தான் நெய்யை வந்து இந்த சூடான பாலில் நம்ம கலக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்மெல்லுக்காக தான். இப்போ நம்ம கமர்ஷியலாக செஞ்சுட்ருக்குறோம், அதனால் வந்து இப்படி தான் செய்ய முடியும். இதுவே வந்து நீங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டுக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முழுக்க ப்ரெட் ஸ்லைசஸை வந்து நெய்யிலே கூட பொரிக்க முடியும். அதாவது முழுக்க நெய்யை ஊற்றியே நீங்கள் ப்ரெட்டை பொரித்து ப்ரெட் அல்வா செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அது நம்ம மனசுக்கு சரியாக வராது. கமர்ஷியலாக செய்யும்பொழுது ஒரு நெய்யை வந்து ஸ்மெல்லுக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த பால் சூடாக இருக்கும்போது கொதிக்க இருக்கும்போது இந்த நெய்யை உள்ளுக்குள்ளே போட்டு நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த நெய் வந்து உள்ளே கலந்துடும், நமக்கு அந்த ஸ்மெல்லும் கிடச்சிரும். இப்போ நம்ம ப்ரெட் ஸ்லைசஸை வந்து பொரித்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது எப்படி பொரிக்கலாம் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோ ப்ரெட்டை வந்து நீங்கள் பொரிச்சு எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 600லேருந்து 700 மில்லிகிராம் எண்ணெய் தேவைப்படும். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற வடை சட்டி பார்த்தீங்கன்னா, அதாவது கடாய் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ், அதனால் எனக்கு 1 லிட்டரே போதும். இதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய கடாய் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 லிட்டர் 3 லிட்டர் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியது வரும். இப்போ நான் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இல்லையா, இப்போ நான் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எண்ணெயை காமிக்கிறப்பாங்க. கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் எண்ணெய் இதிலிருந்து குறைஞ்சிருக்கும். என்னடா ப்ரெட் அல்வாவில் வந்து இவ்வளவு எண்ணெய் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஸ்வீட்டில் வந்து 1 கிலோ ஸ்வீட், நீங்கள் ப்ரெட் அல்வாவாக இருந்தாலும் சரி, ரவா கேசரியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 1 கிலோ ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 1/2 லிட்டர் எண்ணெயாவது நீங்கள் பயன்படுத்த வேண்டியது வரும். பயப்பட வேண்டாம். ஏன்னா இவ்வளவு ப்ரெட் அல்வாவையும் நாங்கள் கிட்டத்தட்ட 80 பேருக்கு சர்வ் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் வந்து ஒரு 800 கிராம் எண்ணெயில் போட்டுக்கிட்டிங்கனாலும் 80 பேர்னா கணக்கு போட்டுங்க. ஒருத்தருக்கு 10 மில்லிகிராம் தான் எண்ணெய் சாப்பிட போகிறாங்க. அது ஒன்றும் பெரிய அளவு கிடையாது, பயப்பட வேண்டாம். சமையல் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். பர்டிகுலராக நீங்கள் கமர்ஷியலாக சமைக்கும் பொழுது இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும். எக்யூப்மெண்ட்ஸ்னால் ரொம்ப பெரிய இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை. இந்த மாதிரி ஜல்லடை, இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பேஷன் வச்சு இதில் இந்த ஜல்லடையை வச்சுட்டிங்க அப்படின்னா ப்ரெட் ஸ்லைசஸை நீங்கள் பொரிச்சு எடுக்கிறப்போ இதில் வந்து நம்ம அழகாக ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்து போட்டு அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை வந்து நம்ம புழிஞ்சு எடுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட எக்யூப்மெண்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் செகண்டரி தான். ஈஸியாக நீங்கள் குக்கிங் வேலையை பார்த்துடலாம். நம்ம ப்ரெட் ஸ்லைசஸை பொரிக்கலாம் வாங்க.
பண்ணுறியா? வெட்டி வச்சதுக்கப்புறம் அதில் நிறையா மொச்சிட்டே இருந்துச்சு, அதனால் மூடி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சூடு ஆகலை. இதுக்கும் ஒரு ஸ்லைஸை போட்டு பார்ப்போம். லைட்டாக ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்க போகிற இந்த கரண்டியில் இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ப்ரெட்டு பொரிஞ்சிருக்கு பாருங்கள், இதோட கலர் பாருங்கள், இதுதான் கோல்டன் ப்ரௌன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்க்குறப்போ பொரியாத மாதிரி தெரியும், ஆனால் எடுத்து நீங்கள் இதை போட்டதுக்கப்புறம் இது காஞ்சதுன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடும். அதனால் நீங்கள் ப்ரெட்டுன்ட்டு இல்லை, எதை பொரிச்சாலும் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ரொம்ப பொரிய வச்சிட்டிங்கன்னா அதில் டேஸ்ட்டும் இருக்காது, அட் த சேம் டைம் உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நிறையா ப்ரெட் ஸ்லைசஸை போட்டு பொரிச்சு எடுக்க ஆரம்பிக்கலாம். கவனமாக செய்யணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா கையில் காலில் சிந்திக்குவீங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஒரு முறை இந்த மாதிரி நான் எண்ணெயில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி போட்டு கிளறிட்டு இருக்கிறப்போ யாரோ கூப்பிட்டாங்கன்னு இழுக்கிறப்போ இந்த கைப்பிடி இதில் மாட்டி எண்ணெய் முழுக்க காலில் சிந்தி இவ்வளோ பெருசு நல்லா வீங்கிடுச்சு. அதனால் எண்ணெயில் பொரிக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக வேலை செய்யணும், பார்த்துக்கோங்க. அப்படியே காமி. என்னடா ரொம்ப டயர்டாக எந்தூசியாஸ்டிக் இல்லாமல் பேசுகிறானேன்னு நினைக்க வேண்டாம். தொடர்ந்து அலைச்சல் வேலை, அதனால தான் ரொம்ப டல்லாக இருக்கேன். பொதுவாக நான் இப்படி இருக்கிற ஆள் கிடையாது, எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில் வேலை செய்கிறப்போ ஃப்ளேமை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில் வந்து மாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்ட்ரி அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் மாஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையே வந்துச்சு. சமைக்கிறவங்களுக்கு ஏன் மாஸ்டருங்கிற பேர் வச்சாங்க அப்படின்னா இதுதான். சமைக்கும்போது உங்களுக்கு ஃப்ளேம்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும், எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண தெரியணும், ஒரு ஃபுட்டு எப்போ வெந்துருச்சு, எப்போ வேகலை, எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் சமைக்கிறவங்களை மாஸ்டர்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இது ப்ரெட் வந்து கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு வீடியோவில் வந்து இந்த ஸ்மெல் தெரிய வாய்ப்பு இல்லை, ஆனால் இதோட வாசனை ரொம்ப என்ன சொல்கிறது அடிக்டிவாக இருக்கும். சில குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ப்ரெட்டை வந்து பொரிச்சு வைக்கும்போது அந்த வாசனையாக அந்த ப்ரெட்டை சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கும். என்னோடய பொண்ணும் பார்த்தீங்கன்னா இதை பொரிச்சு வச்சா 2-3 ஸ்லைஸ் எடுத்துகிட்டு போயிடுவாள். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ப்ரெட் அல்வாவுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குற ப்ராசஸ். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பாருங்கள், இதை புழிஞ்சோன்னா எவ்வளோ எண்ணெய் வருது பாருங்கள். இந்த எண்ணெயை நீங்கள் கண்டிப்பாக புழிஞ்சு எடுத்துடணும், இல்லைனா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே உங்களால் ப்ரெட் அல்வாவை சாப்பிட முடியாமல் போயிடும். சரிங்களா? இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதில் இருக்கிற எண்ணெயை நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரை ஆக விடலாம். இப்போ அடுத்த ப்ரெட் ஸ்லைசஸை போட்டுக்கலாம். இப்போ 2 தடவை தான் போட்டிருக்கோம், ஆனால் எண்ணெய் இதுலேயே ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லா எண்ணெயும் இந்த ப்ரெட்டில் போயிடுச்சு. நீங்கள் வீட்டுக்கு செய்கிறீங்க, உங்கள் வீட்டில் 4 பேர் 5 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னு இருந்தால் எவ்வளோ செய்யணும் அப்படின்னா 1/4 கிலோ ப்ரெட்டு செஞ்சிங்கன்னா போதும். அதாவது பேக்கரியில் போயிட்டு நீங்கள் ஒரே ஒரு சின்ன பேக் 300 கிராம் இருக்கக்கூடிய ப்ரெட் பேக்கை வாங்கினீங்கன்னா அது ஒரு 300 கிராம் 350 கிராம் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஒரு 3/4 லிட்டர் பால் வச்சுக்கோங்க. ஒரு 700 கிராம் இல்லைனா 650 கிராம் சக்கரை போட்டு இந்த ப்ரெட் அல்வாவோட ரெசிபியை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 300 கிராமில் செஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 25லேருந்து 30 பேர் சாப்பிட முடியும். கவலைப்பட வேண்டாம். அது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 10 நாள்லேருந்து 15 நாள் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வெளியே வச்சிங்கனாவே ஒரு வாரத்துக்கு இது நல்லாவே இருக்கும். இப்போ இது வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை ஆகி முடிச்சதில் எண்ணெய் பாருங்கள் சுத்தமாக இல்லை. இதில் கூட உங்களுக்கு தெரியும் நம்ம எண்ணெய் புழிஞ்சதுனால இதுலேருந்து எண்ணெய் வரல, எல்லாமே இதில் இருக்கிற எண்ணெய் தான். அப்போ நம்ம இதை வந்து உள்ளுக்குள்ளே அந்த கொதிச்ச பாலுக்குள்ளே இதை கொட்டிடுவோம். அது நல்லா ஊறட்டும். சரிங்களா? இப்போ அடுத்த ப்ரெட்டை நம்ம பொரிச்சு எடுக்கிற வேலையை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரெட்டையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றுனேன் இல்லையா? இப்போ இங்கே வாங்க, இதுக்குள்ளே வெறும் 1/4 லிட்டர் எண்ணெய் தான் இருக்குது. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த ப்ரெட்டே கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் எண்ணெயை வந்து குடிச்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், ஆனால் பயப்பட வேண்டாம். ஸ்வீட்டுனா அப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் திருநெல்வேலி போய் இருட்டுக்கடை அல்வா வாங்கி சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அதுலேயும் இதே மாதிரி தான். 1 கிலோ ஸ்வீட் செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3/4 லிட்டர் எண்ணெய் வந்து கண்டிப்பாக செலவாகும். சாப்பிடும்போது கொஞ்சம் கம்மியாக நீங்கள் பார்த்து சாப்பிட்டுக்கணும். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ இது கடைசியாக இதை நம்ம பொரிச்சு அந்த பால் மிக்சிங்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம பொரிச்சதெல்லாம் இதில் இருக்குது பாருங்கள். இப்போ இது நேரம் ஆகத்தான் ப்ரெட் அல்வா அப்படிங்கிறது வந்து டேஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். நல்லா பொரிச்சு எடுத்து அந்த பால்குள்ளே போட்டோம் அப்படின்னா அது ஊற வேண்டியதான். அதை நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா அந்த பாலோட கலந்து அது அல்வா பதத்துக்கு வந்துடும். இவ்வளோ தான் ப்ரெட் அல்வா. நான் அதை பொரிச்சு எடுத்து போட்டுட்டு இந்த வீடியோ முடிக்க போகிறேன். இதான் கடைசி ஃப்ரை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பொரிச்செடுத்த எல்லா ப்ரெட் ஸ்லைசஸும் வந்து இந்த பாலில் வந்து நம்ம டிப் பண்ணியாச்சு. பார்க்கும்போது பால் ரொம்ப நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி அல்வா மாதிரி ஆகும்னு நீங்கள் நினைக்கலாம்.
ஆனால் இந்த பிரெட் ஸ்லைசஸ் வந்து இதுக்குள்ளே ஊற அந்த பாலை எல்லாம் எசன்ஸ் எல்லாம் உறிஞ்சி அது நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சிம்பிளான ப்ராசஸ் தான். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா முழுக்க நெய்யில் இந்த ப்ரெட்டை வறுத்தெடுத்து இதே ப்ரொசீஜரை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ப்ரெட் அல்வா சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவே நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக மாற்றி யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம் ரீல்லையும் ஃபேஸ்புக் ரீல்ஸ்லையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். யாருக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை போய் பாருங்கள். நம்ம உரம்பரை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். தமிழ்நாடு முழுக்க நாங்கள் செஞ்சு தரோம். இருந்தாலும் கொங்கு மண்டலமாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப ஈஸி. முக்கியமாக பிரியாணி, நான்வெஜ் இதுனா நாங்கள் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம். தொடர்ந்து இணைந்திருங்க. இது உங்கள் உரம்பரை சேனல். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. தேங்க்யூ.